மென்மையான குணம் கொண்டவர் பிரம்மதேவர் அப்படின்னா நாம் நினச்சிட்டே இருக்கோம். அவர்கிட்ட என்னப்பா பிரச்சனை வரப்போகுது, அவர்கிட்ட யார்ப்பா சண்டைக்கு வரப்போகிறேன், ரொம்ப மென்மையான குணம் படைத்தவர் பிரம்மதேவர்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த பிரம்மதேவரிடத்திலே மிக வலிமையான ஒரு ஆயுதம் இருக்கின்றது. அந்த ஆயுதத்திற்கு பேர் பிரம்மாஸ்திரம். ஒரு கண்டத்தையே அழிச்சிடும். கண்டம் கிடைக்கலன்னா அண்டத்தையே அழிச்சிடும். அப்படி அழிக்கக்கூடிய அற்புதமான வலிமை படைத்த பிரம்மாஸ்திரம் பிரம்மதேவர்கிட்ட இருக்கு. அடுத்ததாக காக்கும் தெய்வமாக நம்மால் வணங்கப்படுகின்ற பரபிரம்மத்தின் சொரூபமான பரந்தாமனான பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளிடத்தில் ஆயுதம் இருக்கின்றதா என்றால் ஆயுதம் இருக்கின்றது. அந்த ஆயுதத்திற்கு பேர் சக்கராயுதம். அந்த சக்கராயுதம் மட்டுமல்ல, எப்பெல்லாம் பக்தர்கள் பெருமாளே நாராயணா என்னை காப்பதற்கு அல்லது எங்களை காப்பதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கின்றார்களோ அப்பெல்லாம் அவதாரம் மட்டும் எடுக்கிறதில்ல, அப்பப்போ இந்த ஆயுதத்தையும் அனுப்புகிறார். அப்படி இந்த சக்கராயுதத்தை அவர் அனுப்பும்போது அந்த சக்கராயுதம் என்ன அவர் நினைக்கிறாரோ நினைக்கிற வேலையை செஞ்சு முடிச்சிடும். அவர் நினைப்பதை அழித்து முடித்து அவரிடத்திலே திரும்ப வரக்கூடிய வல்லமை பெற்றது இந்த சக்கராயுதம். ஆனால் இந்த சக்கராயுதத்தை வைஷ்ணவத்தில் அந்த பெருமாளினுடைய பக்தியிலே இந்த ஆயுதம் நிலைத்த காரணத்தினால சக்கராயுதத்தை சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சக்கரத்தாழ்வார் என்று சொல்லி சக்கராயுதத்தை வணங்கக்கூடிய நடைமுறையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்குது. அடுத்ததாக சிவனாரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ருத்ரனுடைய அம்சம். அப்போ அவர் அழிக்கக்கூடிய கடவுள். அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் எப்படிப்பட்ட வல்லமை படைத்ததாக இருக்கும் என்றால் அவர் நினைச்ச நொடியில் இந்த பிரபஞ்சமே இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஆயுதம்தான் பசுபதாஸ்திரம். இந்த பசுபதாஸ்திரம் என்பது சிவனாரிடத்தில் இருக்கக்கூடியது. அப்போ எல்லாத்துலேயும் சரிபாதி வேணும்னு கேட்ட அன்னை பராசக்திட்ட ஆயுதம் இருக்கான்னு கேட்டால் அவளுக்கே உரித்தான ஆயுதம் சிவனாருடைய சூலாயுதம். அந்த சூலாயுதத்தை எடுத்து எரிஞ்சானா எதிரியெல்லாம் புதிரி ஆயிடுறான். ஆக படைப்பிக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மாவிடமும் காக்கும் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவிடமும் அழிக்கும் தொழில் புரிகின்ற சிவனாரிடத்திலும் அன்னை உமையவளிடத்திலும் பராசக்தியிடம் ஆயுதங்கள் இருப்பது போல அவர்களுக்கு தேவ தூதர்களாக இருந்து பிரபஞ்சத்தினுடைய எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் தங்கள் வசத்திலே வைத்து கொண்டு இறைவனினுடைய சேவகர்களாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள்கிட்டையும் ஆயுதங்கள் இருக்குது. அந்த தேவர்களினுடைய தலைவனான இந்திரனிடத்தில் மிக அற்புதமான ஆயுதம் இருக்கின்றது. அந்த ஆயுதத்தின் பெயர் வஜ்ராயுதம். இப்போ கோடை காலத்தில் ஒரு இடியும் ஒரு மின்னலும் அடித்ததுன்னா ஐயோ அப்பான்னு கண்ணை மூடி காதை பொத்திக்கிட்டு இருக்கோம்ல, அப்படி இந்த வஜ்ராயுதத்தை தூக்கி விண்ணிலே ஒரு சமயத்திலே உயர்த்தி காண்பித்தார். பல கோடி அளவுக்குண்டான இடி சத்தமும் பல கோடி அளவுக்கான மின்னல் ஒளியும் வெளிப்பட்டு அவனுடைய எதிரிகளையெல்லாம் அழித்திடுமா. அவ்வளவு ஒளி என்கின்ற வகையிலே பலம் நிறைந்தது வஜ்ராயுதம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய முருகப்பெருமானுடைய சோதரரான விநாயகரிடத்திலும் அற்புதமாக ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்துக்கு பேர் அங்குசம் பாசம். இந்த அங்குசம் பாசம் அப்படிங்கிறது எதற்காக விநாயக பெருமான் வைத்திருக்கின்றார் என்றால், விநாயக பெருமான் என்பவர் ஞானமூர்த்தி. இந்த உயிர்களினுடைய கர்ம வினைகளை எல்லாம் கலட்ட வைத்து அந்த கர்ம வினைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி இந்த உயிர்கள் பிறப்பு இறப்பு என்கின்ற சூழ்நிலையிலே தவித்து கொண்டிருக்கும் போது ஞானத்தை தரக்கூடிய நல்ல வினைகளை எல்லாம்
நமக்கு தந்தருளி கர்ம வினைகளை அகற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஞான விக்னேஸ்வர பெருமானிடத்தில் இந்த அங்குசமும் பாசமும் இருக்குது. அது எதுக்குன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை அறுக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இது போன்ற கெட்ட குணங்களை அழித்து இந்த ஆத்மாக்கள், இந்த ஜீவராசிகள் நல்வினையை பெற வேண்டும் என்பதற்காக. இப்படி எல்லாத்துட்டையும் ஆயுதம் இருக்குங்க. நான் வயலன்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நான் வயலன்ஸ் மூமெண்ட்டுங்கிறதுக்கே இடமில்லைங்கிற லெவலுக்கு எல்லா தெய்வ அம்சங்கள்ட்டையும் நம்மள்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது தான் பயன்படுத்துவாங்க. அதுபோல் நம்மளுடைய முருகப்பெருமானிடத்திலும் ஆயுதம் இருக்கின்றது. அதான் நான் சொன்னேன், அந்த ஆயுதத்துக்கு பேர் வேலாயுதம். ஆனால் முருகனுடைய ஆயுதத்திற்கும் மற்ற தெய்வங்களுடைய ஆயுதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது, ஒரு உயர்வு இருக்கின்றது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எல்லா தெய்வங்கள்ட்டையும் என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ஆயுதங்கள் எல்லாம் தனியாக வழிபாடு செய்கின்ற வழக்கம் நம்மகிட்ட இருக்கா? பஸ்பதாஸ்திரம்னா தெரியுமா? பிரம்மாஸ்திரம்னா தெரியுமா? வஜ்ராயுதம்னா தெரியுமா? சூலாயுதம் தெரியுமேம்மா? தெரியும். ஆனால் எல்லா நிலையிலும் அம்பிகை காட்சி தரும்போது சூலாயுதத்தோடைய காட்சி தர்றா? காமாட்சிட்ட சூலாயுதம் இருக்கா? மீனாட்சிட்ட இருக்கா? இல்லை. அவள் காலியாக அழிக்கக்கூடிய நிலையிலே தான் அந்த ஆயுதத்தையே நம்ம கண்ணில் காமிக்கிறாள். மற்ற க்ஷணத்தில் நம்ம அதை பார்க்குறதே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே முருகனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை மட்டும், ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த வேலை மட்டும் நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் முருகனுடைய மறு பிம்பமாக எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? முருகன் வேறு வேல் வேறு என்கின்ற நினைப்பே நம்மகிட்ட இல்லை. முருகனையும் வேலையும் நாம் ஒன்றாகத்தான் கருதுகின்றோம்.